ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் விண்டோஸ் லேப்டாப்ஸ்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கும் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேருந்து விண்டோஸ் லேப்டாப்ஸ்க்கும் எப்படி டேட்டாவை ஒயர்லெஸ் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் எந்த டேட்டா கார்டும் யூஸ் பண்ணாமல் எப்படி டேட்டாவை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ப்ளே ஸ்டோரில் Wi-Fi FTP சர்வர்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் Wi-Fi FTP சர்வர் ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ஆப்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய லேப்டாப் அண்ட் Wi-Fi FTP சர்வர் இன்ஸ்டாலில் இருக்கிற ரெண்டு ஒரே இன்டர்நெட் தான் கனெக்டாக இருக்கணும். இட் மீன்ஸ் ஒரே Wi-Fiலேருந்து மட்டும் தான் கனெக்டாக இருக்கணும். நீங்கள் ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தால் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் அண்ட் லேப்டாப்லையும் ஒரே இன்டர்நெட் தான் கனெக்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய ரெண்டு டிவைசஸ்லையுமே ஒரே இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் Wi-Fi FTP சர்வரில் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஆல் ஃபைல் ஆக்சஸ் என்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். தென் இங்கே Wi-Fi FTP சர்வரை அலோவ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Wi-Fi FTP சர்வரை ஆன் பண்ணுங்க. தென் இங்கே சர்வர் URL யூஸ் பண்ணி தான் நம்ம ஒயர்லெஸ் த்ரூ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய டிவைஸில் ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணுங்க. தென் இங்கே ஃபோல்டருடைய பாத்தில் Wi-Fi FTP சர்வரில் அவைலபிளாக இருக்கிற சர்வர் URL இங்கே டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸில் அவைலபிளாக இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்குது. இட் மீன்ஸ் ஆண்ட்ராய்டில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்ம ஈஸியாக இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மியூசிக் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து விசிபிள் ஆகிற இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து எந்த ஃபைல்ஸை வேணால் நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஈஸியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், நாம் விண்டோஸ் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ண ஆண்ட்ராய்டுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் டெஸ்ட் என்ற ஃபோல்டரை பேஸ்ட் பண்ண உடனே நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் டெஸ்ட் என்ற ஃபோல்டர் விசிபிள் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் Wi-Fi FTP சர்வர் என்ற ஆப்பை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேருந்து விண்டோஸ் சிஸ்டம்க்கு ஈஸியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.